வணக்கம். என் பேர் கோவிந்தராஜ். நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேராவணிலேருந்து வர்றேன். எனக்கு கால் 2 காலும் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யார்கிட்ட பார்க்கலாம்னு தெரிஞ்சு நான் நியூரோன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் டாக்டர் விஜயகுமார் அவங்கள பார்த்தேன். அவங்க உடனடியாக ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு நரம்பு முதுகுத்தண்டில் அழுத்திக்கிட்டு இருக்கு, அதை எடுத்து வச்சா தான் நீங்கள் நடக்கலாம் அப்படின்னாங்க. சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாங்க. சரி சார் பண்ணுங்க அப்படின்னேன். 11/9 எனக்கு சர்ஜரி பண்ணினது. அதுக்கப்புறம் 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப ஒரு 10 நாள் சென்று செக் பண்ணிட்டு போனேன். அப்புறம் ஒரு 45 நாள் கழிச்சு வர சொன்னார். இன்னைக்கு நான் 45வது நாள் வந்தேன். என்னால் இப்போ நல்லா நடக்க முடியுது. என்னால் என்னுடைய சொந்த வேலைகளெல்லாம் நான் பார்த்துக்கலாம். சில ரெஸ்ட்ரிக்ஷனோட சில ஆலோசனைகள்லாம் சொல்லி சொல்லியிருக்காரு. பின்னாடி சாயமானம் இல்லாத இடத்துல உட்காரக்கூடாது. குடும்பம் வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் இல்லாமல் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை, சப்போர்ட்டோடவே நடங்க. 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் சப்போர்ட் இல்லாமல் நடக்கிற மாதிரி வந்துடும் அப்படின்னு இருக்காரு. அவர் சொல்கிறதெல்லாம் நான் நிச்சயமாக பார்த்துக்கலாம். இந்த ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு சக்ஸஸ். நான் நடக்க 2 காலமே நடக்க முடியாமல் அதனால் என்னை தூக்கிக்கிட்டு தான் வெளியில் போவாங்க. இப்போ ரெஸ்ட் ரூம் போகிறதுனால தூக்கிக்கிட்டு தான் போவாங்க, டைனிங் டேபிள் போகிறதுனால தூக்கிட்டு தான் போவாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் என்னுடைய சகோதரர்கள் 2 பேரும் என்னை தூக்கிக்கிட்டு தான் போவாங்க. முன்னாடி நான் வந்தபோது இருந்ததை விட இப்போ கிட்டத்தட்ட 70% ரெக்கவரி ஆகிருக்கிறேன். அதனால் டாக்டர் ஐயா விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.